பாடுவதற்கென்றே எங்களை படைச்சிருக்கீங்க. உங்களுடைய நாமத்தை உயர்த்துவதற்கென்றே எங்களை படைத்ததற்காக எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துகிறோம். ஓ தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஆமென். சங்கீதம் 84 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அழகா தாவீது சொல்றார். ஆமென். சொல்றார், சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகளையும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வீடு ஆமென் எவ்வளவு இன்பமா இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய வீடு எப்படி இருக்கா? சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு ஆமென், அந்த வாசல் வழியா வர்றவங்களுக்கு அங்க வந்து அமர்ந்திருக்கிறவர்களுக்கு ஆமென் தேவன் இந்த காலை வேளையில ஆண்டவர் என்ன செய்யறது? அவங்களுக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கிறாங்க. எவ்வளவு மகிழ்ச்சியானவைகள் அப்படின்னா அல்லேலூயா, இன்பமானவைகள். அல்லேலூயா. இந்த உலகத்துல மனிதர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்யறாங்க? ஏதாவது இன்பத்தை அனுபவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க? ஓடிக்கிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. அந்த இன்பம் ஏதாவது கொஞ்ச நேரம் தான் அந்த இன்பத்தை அவங்க அனுபவிக்க முடியுது. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியுது. மறுபடியும் அந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னா என்ன செய்யற? வெளியில போங்க அப்படின்ட்டு. சினிமா தியேட்டர்லயும் அப்படிதான், பார்க்லயும் பீச்சுலயும் எல்லா இடத்துலயும் அப்படிதான். அல்லேலூயா. வாட்ச்மேன் வந்து என்ன செய்வாங்க? கதை போட்டு வெளியில போங்க அப்படின்னு. அல்லேலூயா. அவ்வளவுதான். இதான் உலக இன்பம், சிற்றி இன்பம். இந்த சிற்றி இன்பத்தை தேடி தேடி மனிதர்கள் என்ன செய்யறாங்க? அந்த கொஞ்ச நேரம் இன்பத்துக்காக ஓடுன்னு ஓடுறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உலகமே எப்படி இருக்கும்? அல்லேலூயா. உலகமே நாமே உலகத்துக்குள்ள என்ன செய்வாங்க? மனிதர்கள் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, சொந்த பந்தங்களை தேடி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். ஏதாவது சந்தோஷம் கிடைக்குமா இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? சொந்தக்காரங்களை அழைச்சி விருந்து வைக்கிற நாள் இந்த. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அதோட ஆண்டவர் நீங்க தேடி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவரே ஒரு விருந்து வைக்கிறாங்க இன்னைக்கு உங்களுக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு வந்துட்டு உள்ளார ஆலயத்துக்குள்ள வந்துட்டு நீங்க வெளியில போகும்போது ஒரு பெரிய விருந்து உங்களுக்காக இந்த உலகத்துல காத்திருக்கு. அல்லேலூயா. அது ஒரு பைசா செலவில்லாம அந்த விருந்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதுதான் அவர் ஆலயத்தில் உள்ள அந்த பிரசன்னம். இந்த பிரசன்னத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா இந்த உலகத்துல கிடைக்காது அந்த இன்பம். அல்லேலூயா. இது தேவன்கிட்ட மாத்திரமே இருக்கு. இதைத்தான் தேடி ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம என்ன செய்யலாம்? அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். இன்பம் இங்க இருக்கிறா, ஆலயத்துக்குள்ள இருக்கிறா, மகிழ்ச்சி எல்லாம் இங்க இருக்கு, இங்க முடியாது இருக்கு அப்படிங்கிறோம். அல்லேலூயா. ஆனா பிசாசு என்ன செய்யலாம்? தடை பண்ணி அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு என்ன செய்யலாம்? அந்த சிற்றின்பத்தை கொண்டு வந்து காமிச்சு அந்த பேரின்பத்தை மறைக்கிறான். அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு எங்களுக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பேரின்பத்தை நதியினால் இன்னைக்கு அம்மே மூழ்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவரை துதிச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சோடனே எப்படி நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சா இல்லையா? உள்ள வந்தாலும் எப்படி இருக்கீங்க இப்ப? அல்லேலூயா. எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட, மன அழுத்தத்தோட, பாரத்தோட இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, வாயில தெரியுது. சந்தோஷம். அதுக்கு தாங்க அவருடைய வாசஸ்தலங்கள் ஆமென் எவ்வளவு இன்பமானவை. அல்லேலூயா. ஆமென். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும். ஆலயத்துக்கு கரெக்டா வந்துருவோம் நம்ம. அல்லேலூயா. ஆலயத்துக்கு என்ன செய்வோம்? லீவ் போடாம வந்துருவோம். அல்லேலூயா. ஆமென். உலக ஓனர் வந்து லீவ் போட்டா என்ன செய்யறாரு? சம்பளத்தை கட் பண்றாரு. இல்லாட்டி நம்ம என்ன செய்யறோம்? அவர்கிட்ட திட்டு வாங்குறோம். அவர் என்ன செய்வாரு? அந்த ஒரு நாள் வரலன்னா அவருடைய லாபம் போச்சுன்னு என்ன செய்வாரு? உங்களை திட்டுவாரு. ஆனா இந்த தேவன் என்ன செய்யறாரு? ஆமென். அந்த பணமெல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் தான் உனக்கு முதலாளி, நான் தான் உனக்கு எஜமான். அல்லேலூயா. நான் தான் உனக்கு பொக்கிஷம், நான் தான் உனக்கு பணமா இருக்கிறேன். நீ வந்தீனா அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற, அதை அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிற. அல்லேலூயா. ஆமென். அந்த மகிழ்ச்சி நான் தரேன் அப்படிங்கிற. பணம் வேணுமா? நான் தரேன். ஆமென். சுகம் வேணுமா? நான் தரேன். அல்லேலூயா. ஆமென். பரலோகம் வேணுமா? நான் தரேன். எல்லாமே நான் வச்சிருக்கிறேன். வச்சுதான் உங்களை மனசே இருக்கிறது. அதனால நீங்க எதையும் தொலைவிட்டு போக தேவையில்லை. அல்லேலூயா. ஆமென். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று
கவனமா இருக்கிறதுன்னா வாஞ்சை. வாஞ்சைன்னு ஆசை, விருப்பம். ரொம்ப என்ன செய்யறாங்க, ரொம்ப விருப்பமா இருக்காங்க. என்னைக்குடா விடியும், என்னைக்குடா இந்த 6 நாள் போகும், 7வது நாள் தேவ சமூகத்துல அவருடைய ஆலயத்துல எப்படா போறது, தேவனை எப்படி ஆராதிக்கிறது, எப்ப ஆராதிக்க போகும், எப்ப தேவனுடைய வார்த்தை கேட்கும். வாஞ்சையா, வாஞ்சைனா ஏங்கி தவிக்கிறது. அப்படி ஏங்குறானா, அப்படி பொங்குறானா ஒண்ணுல. ஆண்டவர் எப்ப போய் பார்ப்போம், தேவ பிரசன்னத்தை எப்ப அனுபவிப்போம். அவருடைய ஆலயத்துல இதெல்லாம் இருக்குங்க. ஆமே, அவருடைய ஆலயத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமே இருக்காங்க. சொல்ல பாருங்க, என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரயாணம் மேல் வாஞ்சையும் கவனமுமா இருக்கிறது. ஆமே, கவனம்னா ஏங்கி தவிக்கிறது. வாஞ்சை, வாஞ்சையாக கவனமா இருக்குது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தம் விடுமா. அல்லேலூயா. என் இருதயம், அல்லேலூயா, என் மாம்சம் ஜீவனுள்ள தேவனை. பாருங்க, 3 காரியங்களை சொன்னோம். அவனுடைய இருதயம், அல்லேலூயா, தேவனை தேடி வருகிற அந்த இருதயம். ஆலயத்துக்கு போடுமே, தேவனை தேடுமே, அந்த சந்தோஷமான இடத்துக்கு, அந்த மகிழ்ச்சியான இடத்திற்கு, ஆமே, அந்த ஆனந்தத்தை தருகிற இடத்திற்கு நம்ம போகணும்னு என்ன செய்யறனா, ஆமே, அவனுடைய இருதயம், அவனுடைய மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி, அல்லேலூயா, அவன் சரீரத்துல ஒவ்வொரு அவயங்களும், ஆமே, அப்படி துடிக்கிறான் ஆலயத்துக்கு போறதுக்கு. அல்லேலூயா, அப்படி ஏங்குறான். காலெல்லாம் அப்படியே பரபரன்னு இருக்கான். சீக்கிரம் ஓடி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. அல்லேலூயா, அதான் சொல்றேன் பாருங்க. ஆமே, ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தம் விடுங்க. ஜீவனோட உயிரோடு இருக்கிற கடவுளை நான் எப்ப போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் பாருங்க. ஆமே, கெம்பீர சத்தம் விடுகிறது. அல்லேலூயா, தேவனை நோக்கி கெம்பீர சத்தம் விடுகிறான். இத்தனையும் ஃபங்க்ஷன் ஆகுதான். அவனுடைய ஆவி, ஆத்துமா, அவனுடைய சரீரம், ஆமே, அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே ஏங்குதான். ஆமே, உயிரோடு இருக்கிற கடவுளை நம்ம போய் ஞாயிற்றுக்கிழமை போய் பார்க்கணுமே அப்படின்ட்டு, தேவனை நோக்கி நம்ம போயிட்டு, ஆமே, பார்க்கணுமே, அவர் இருக்கிற இடத்துல போயிட்டு, ஆமே, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும், அவர் என்ன தொடரணுமே. அல்லேலூயா, ஆமே, அவர் என்னை சுகமாக்கணுமே, அவர் என்னை விடுதலையாக்கணுமே. அல்லேலூயா, ஆமே, இப்ப சுகம் கிடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல காசு கொடுத்து தான் சுகத்தை நம்ம வாங்க முடியும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு, அல்லேலூயா, ஆமே, சில பேருக்கு அது என்னவா சுகம் ஆனதுதான், இல்லைன்னா இல்லைன்னா. எத்தனை பேர் ஐசியூக்குள்ள போயிருக்காங்க, எத்தனை பேர் வெளியில வந்திருக்காங்க, எத்தனை பேர் உள்ளாரே டெத் ஆகிருக்காங்க. அல்லேலூயா, இதெல்லாம் இந்த காரியம்லாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமே, இதெல்லாம் வாச்சா போச்சா மாதிரி, லாட்டரி சீட் மாதிரி. உலகத்துக்கு, உலக மனிதனுக்கு அவனுடைய உயிர் லாட்டரி மாதிரி தான். விழுந்தா விழுந்தது, விழுகலன்னா விழுகாது. அல்லேலூயா, ஆமே, அதான் சொல்றேன். நன்மை தீமை, லாபம் நஷ்டம். கர்த்தரை தேடினா நன்மை. அல்லேலூயா, அவரை தேடலன்னா நஷ்டம். அப்ப இந்த உலக நஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. காசு கொடுத்து நஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. பணத்தை செலவழிச்சு நஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா லாபமாய் மாற்றுகிற தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த லாபம் எங்க இருக்கா? லாபம் எங்க இருக்கு? அவருடைய ஆலயத்தில் இருக்கு. ஆமே, நன்மையான எந்த ஈவும் ஜோதியில் பிதாவிடத்திலிருந்து இறங்கி பிரசன்னமாய் அவருடைய ஆலயத்தில் வந்து இறங்குது. அது வார்த்தையா இறங்குது, அது துதியா இறங்குது. ஆமே, ஆவியானவரா இறங்குகிறார். அல்லேலூயா, அதை தான் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அவனை ஒவ்வொரு வாரமும் கூட்டிட்டு வரார். அல்லேலூயா, ஆமே, சொல்றார் பாருங்க. ஆமே, சத்தம் விடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே. அல்லேலூயா, பாருங்க,